வணக்கம். உளுந்து களி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்துலேயும் இந்த களி செய்யலாம். குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுக்கலாம். எலும்பு வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப் உளுந்து, இதை இப்போ வறுத்துக்கலாம். தேவையான அளவு வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி எடுத்துக்கலாம். இனிப்புக்கு நெய், நல்லெண்ணெய் பிடித்திருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இது. 2 கப் பால். உளுந்து ரொம்ப கருகாமல் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசம் வரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம், பவுட்ரு பண்ணிக்கலாம். பட் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இது ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கலாம். 4-5 கப்பு வறுத்தது மாதிரி அரைச்சி வச்சுக்கணுன்னா அப்பப்போ உடனே செஞ்சிடலாம். பால் நிறைய இருந்ததுன்னா பால் ஊற்றியே கிளறிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் அதை கிளறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கருப்பட்டி கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். மண் இல்லாமல் வடிகட்டியில் ஒரு துணி போட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு கருப்பட்டி, வடிகட்டிக்கலாம். அதில் இருக்க கசடெல்லாம் அந்த துணியிலே வந்துடும். கடாய் வச்சுட்டு பால் ஊற்றிக்கலாம். பால் நல்லா சூடேறணும். நல்லா சூடேறிச்சு. இப்போ அந்த களி இதில் கலந்துக்கலாம். கட்டிப்படாமல் கிளறி விடணும். பால் சூடு ஏறின அப்புறம் கட்டிப்படணும்னு பயமாக இருந்தால் ஃபஸ்ட்லேயே பால்லே கலக்கிக்கலாம். நல்லா உளுந்து மாவை ஒரு கப் மாவுக்கு 1 கப் உளுந்து எடுத்தோம்னா 5 கப்பாவது செல்லும் தண்ணி, பால் சேர்த்து. நல்லா தண்ணி இழுக்கும் அது உளுந்து. 2 கப் பால் ஊற்றிருக்கேன், 2 கப் தண்ணி ஊற்றி மாவில் கரைச்சிருக்கோம். வெள்ளைப்பாகு வேறு இருக்குது. கரெக்டாக 5 கப்பு வரும் 1 கப் உளுந்துக்கு. நம்ம எதில் அளக்கிறோமோ உளுந்து அதனால 5 கப் எடுத்துக்கலாம். பால் தண்ணி எல்லாம் சேர்த்து. இப்போ நெய் போட்டு கிளறிக்கலாம். இது நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நெய் அளவெல்லாம் கிடையாது. சும்மா வாசத்துக்கும் போட்டுக்கலாம், இல்லை நிறையவும் போட்டுக்கலாம். அல்வா மாதிரி வேணும்னா நிறைய போட்டுக்கலாம். இப்போது கருப்பட்டி கரைச்சி வச்சுருக்க தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்லேயே ஊற்றலாம், பால் கலந்துருக்கனால சிலது முறியும். இப்போ வர்ற வெல்லம் கருப்பட்டியெல்லாம் சீக்கிரம் முறிஞ்சிடுது பாலில் பட்டோன்னே. லாஸ்ட்டாக ஊற்றிக்கணுன்னா நல்லாயிருக்கும். இப்போ அதை நல்லா கலந்து விடலாம். இனிப்பு ஃபஸ்ட்லேயே சேர்த்தாலும் வேகவும் வேகாது, லாஸ்ட்டில் சேர்க்குறது தான் நல்லது. ஏற்கனவே வறுத்தனால அது ரொம்ப டைம்லாம் எடுக்காது. நம்ம சூடாக பாலில் போடலே வெந்துடும். இப்போ இதை இறக்கிடலாம். இப்போது செட்டிநாடு உளுந்து களி ரெடி ஆயிடுச்சு.